ஹீரோட ஃப்ரெண்டு வந்து டாக்டர் போயிட்டு முடிச்சுட்டு வந்திருப்பாரு. வீட்டுக்கு வந்து அம்மா வந்து சுத்தி போடுறாங்க. அப்புறம் நடந்த விஷயத்துல வந்து சொல்லிட்டே அதுக்கப்புறம் வந்து டாக்டர் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண கூப்பிடுங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ஓப்பன் பண்ண அந்த எம்எல்ஏ வந்து கூப்பிட வச்சு அசிங்கப்படுத்திடுறாங்க. அத மறைச்சிட்டே போயிருவாரு. அங்க போயிட்டு அங்க அப்பா நான் தான் அன்னைக்கு கொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அடிகளும் ஷாக் ஆயிருவாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து நான் வந்து உன்னை லவ் பண்றேன்னு ஹீரோ சொல்லிருவாங்க. ஹீரோனும் அதுக்கப்புறம் அண்ணனுக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிடுறாங்க. ஃப்ரெண்டுக்கு நிச்சயதார்த்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து ஒருத்தர் வந்து லவ் பண்ண டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அங்க இருக்கிற அடிகளும் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. சித்தப்பா தான் ஏன் எங்க குடும்பத்தை கேவலப்படுத்தி போய் கேட்பாரு. நீ யார் எனக்கு கேட்கறக்கு அப்படின்னு வச்சு அம்மா பேசிடுவாங்க. அந்த சமயத்தில் நைட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கும் லைட் அடிச்சு பார்க்குற அந்த பொண்ணு வந்து எங்கேயோ போயிட்டு இருக்குது. சரி இதை பார்க்குற அந்த வந்து அடுத்த நாள் காலையில் வந்து லெட்டர் அந்த வந்து மாமா சம்மந்தி வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி மான மரியாதை கெடுத்து போயிட்டு அப்படின்னு சொல்லி நீ என் சின்ன பையன் வந்து நீ இதை ஏற்றுக்கணும்னு சொல்லி காலில் வந்து கெஞ்சுறாரு. அவரு ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க இந்த பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளானில் வந்து அந்த பொண்ணை வந்து அவங்க தான் வந்து அந்த டைமில் வந்து விசாரிச்சு அதுக்கப்புறம் வந்து என் பெரிய பையனுக்கு தான் அது கிடைக்கும்னு சொல்லி அது ஹீரோ கிடைக்கலன்னு சொல்லி அவங்க தான் இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட்டு அந்த பொண்ணை வந்து துரத்திட்டு போய் அந்த 2 பேத்தையும் வந்து பொண்ணு அங்கேயே வந்து பிதைச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து இப்போ தான் சொல்கிறாங்க. அந்த லெட்டரையும் கூட அங்கே தான் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட்ட வந்து இந்த மாதிரி வந்து உன் காதலி வந்து உன் ஃப்ரெண்டுக்கு வந்து நிச்சயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் ஃப்ரெண்டு தான் நான் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காரு. என் மேலே சத்தியமாக நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சித்தப்பாட்ட வந்து சத்தியம் வாங்கிறாரு. ஹீரோ சொன்னதுக்காக சித்தப்பா ஏதோ பிளான் பண்ணுவார். அதுக்கப்புறம் அடிகளும் வந்து இந்த ஃப்ரெண்டை வந்து கொள்றதுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மணமேடையில் வந்து நின்றுட்டு இருக்கும்போது வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து ஹீரோ தான் ரொம்ப பிடிக்குது, எனக்கு பிடிக்காத விஷயத்தை வந்து எனக்கு வற்புறுத்தி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட. அதுக்காக வந்து அவங்களும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து அடிக்க வருவார். நாம் வந்து அடிக்கக்கூடாது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணால் நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிடுறாரு ஃப்ரெண்டு.